வேப்பில எங்க கிடைக்கும்? அங்க சாமி மரம் இருக்குப்பா, அங்க போய் பறிச்சுக்கோங்க. சரிங்கக்கா. பூமி, நீ இங்கே இரு, நான் போய் வேப்பில பறிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? ஐயா சொல்லுங்க. இவங்க என் மனைவி பொம்மி. ஓ, அவங்களுக்கு அம்மா போட்டிருக்கு. முகத்துல எல்லாம் முத்து முத்தா வந்திருக்கு. வீட்டுல இருந்தா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும்னு பெரியவங்க சொன்னாங்க. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த காலத்துல பெரியவங்க வேணா இதெல்லாம் நம்புவாங்கப்பா. ஆனா உன்ன மாதிரி சின்ன பசங்க இத நம்பி இங்க கூட்டு வருது பெரிய விஷயம்பா. அம்மா எத்தனை நாளைக்கு இருக்கும் ஐயா? சாதாரணமா 10 நாளைக்கு இருக்கும்பா. ஆனா இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இந்த ஆத்தாவோட மனசை குளிர வச்சா 1 நாள் 2 நாள்ல இறங்கிடும்பா. சரிங்க. உன் மனைவி இங்க படுக்க வச்சுட்டு அங்க சாதம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அத வாங்கிட்டு வந்து சாப்பிட கொடுப்பா. சரிங்க ஐயா. இப்படி படுக்க வைப்பா. சரிங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. சரிப்பா. அக்கா ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. இந்த அம்மா வந்து உங்களுக்கு சமைக்கிற இடம் எங்க இருக்கா? இதுதான் தம்பி. அவங்களுக்கு தான் நான் தயிர் சாதம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இந்த தயிர் சாதத்தை என் மனைவிக்கு கொஞ்சம் தரீங்களா? அவங்களுக்கு கொண்டு போய் நான் தரட்டுங்களா? கண்டிப்பா தரேன் தம்பி. இதுல சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கி போட்டிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, குடிக்கிறதுக்கு மோர் தரேன். அதையும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. பக்கத்து கடையில பனங்கற்கண்டு விக்குது, அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில கரைச்சு கொடுங்க. அதுவும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். சரிங்களா தம்பி? சரிங்க. இந்தாங்க தம்பி, எடுத்துக்குங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க தம்பி. எந்திரி பூமி, சாப்பிடு. என்னால முடியலங்க. எந்திரி பூமி, எந்திரி வா. நீ இரு, நானே ஊட்டி விடுறேன். எனக்கெல்லாம் பாசமா ஊட்டி விட ஆளே கிடையாது. பாசம்னா என்னன்னு பார்த்தது கூட இல்லை. பணக்கார வீட்ல எல்லாமே பொய்யா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்ல கிடைக்கிற பாசம் மாதிரி எங்கேயுமே எனக்கு கிடைக்கலையே. பூமி, நீ படுத்துக்கோ. பாத்து. சொல்லுங்க தம்பி. அக்கா, பூசாரி ஆத்தா மனசு குளிர்ந்துட்டா அம்மா சீக்கிரம் இறங்கிருன்னு சொன்னாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? கோயில்ல நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம். ஆனா ஒண்ணு, ஆத்தா மனச நீ குளிர வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்கக்கா.
அடைச்சி. ஏன்பா அறிவில்ல, கோவிலுக்கு வரும்போது இப்படி தண்ணி ஊத்துற? சார் அதான் படலையே சார். நாங்க கோயிலுக்கு சாமி கும்பலான்னு வந்திருக்கோம்ப்பா. நீ கூலிக்கு மாரடிக்கிறவன், உனக்கெல்லாம் என்ன தெரியும்? தம்பி பார்த்து நடந்துக்கப்பா. கம்ப்ளைண்ட் பண்ணனு வச்சுக்கோ, வேலை போயிடும். ஜாக்கிரதை. வாமா. சரிங்க. வந்துட்டானுங்க. பூமி பூமி படு படு. இருங்க, என்னங்க இது? என்ன பூமி? அவங்க கிட்ட பரிகாரத்துக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன், நான் இன்னாருன்னு சொல்ல வேண்டியதானே? அவங்க தான் கோவிலுக்கு வந்தும் கூட பணம் இருக்கிற திமிர காட்டுறாங்கன்னா நாமளும் நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு காமிக்கணுமா பூமி? எனக்கு தேவை என்னன்னா ஆத்தா மனசுக்குள்ள இருந்த உன்னை சரியாக்கணும். அதை விட்டுட்டு நான் எதுக்கு பூமி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்? எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்லை. ஆத்தா மனசறிஞ்சு உனக்கு முழுசா அம்மா உடம்ப விட்டு இறங்குறதுக்காக நான் எவ்வளவு வேணா கஷ்டம் படுவோம் பூமி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரி நீ படுத்துக்கோ படுத்துக்கோ. அம்மா இறங்குறதுக்கு அப்புறம் தான் குளிக்கிறதுக்கு மஞ்சள் தண்ணி வைப்பாங்க. நீங்க இப்பவே வைக்கிறீங்க? ஆத்தா கண்டிப்பா மனசு குளிர்ந்து பூமியை சிரமப்படுத்தாமல் இறங்கிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா. அதனாலதான்க்கா வைக்கிறேன். சரிப்பா, நான் வரேன். சரி. இந்தாங்கம்மா. தம்பி. ஐயா என்னது இது? இந்தாங்க தம்பி, இது அம்மன் தாலாட்டுப்பா. அம்மன் தாலாட்டுனா? அந்த ஆத்தாவையே நம்ம குழந்தையா பாவிச்சு தாலாட்டு பாடுறது. இதான் அம்மன் தாலாட்டு. இதை விடிய விடிய அம்மனுக்காக பாடினா ஆத்தா மனசு குளிருங்கிறது ஐதீகம். இந்தாங்க. விடுங்க, நீங்க படுங்க. பரவாயில்ல பூமி, நீ தூங்கு. ஆத்தா மனச குடுத்துட்டாப்பா. முகத்துல இருந்த முத்தெல்லாம் இறங்கிடுச்சு. ஆமாங்கய்யா. இங்க வந்து ஒரே நாள்ல உன் பொண்டாட்டி சரி பண்ணி கூட்டு போறேன். இந்த மாதிரி யாருக்கும் நடந்தது இல்லப்பா. நீதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க.
அப்போ பொம்மிக்கு இன்னைக்கே தண்ணி ஊத்தலாமா? தாராளமா ஊத்தலாம். அதான் ஆத்தா இறங்கிட்டால, இன்னைக்கே தண்ணிய ஊத்திட்டு இன்னைக்கே கூட்டு போலாம்ப்பா. சரிங்க. சரிங்க, அப்போ நாங்க கிளம்புறோம். அம்மா ஒரு நிமிஷம், உன் பேர் என்னம்மா? பொம்மிங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாருமா. கண்டிப்பா நீயும் இவரை அப்படிதான் பாத்துப்பனே எனக்கு தெரியுதுமா. நீங்க என்னைக்குமே நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். நல்லது. தாத்தா, பாட்டி, அத்தை, அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க. அங்க பாத்தியா, ஏதோ ஃபாரின் டூர் போயிட்டு உலகத்தை சுத்திட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் வீட்டுல இருக்கிறவங்கள விழுந்தடிச்சு ஓடி வராங்க. அம்மா போட்டா எப்படியும் 1 வாரம் 10 நாள் ஆகும். ஆனா சரி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டானே. ஆமா ஆமா, இவங்க அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா கடுப்பா இருக்க. ஏன் கண்ணியே என்னால நம்ப முடியல. நேத்து அம்மா உனக்கு பாக்குறப்போ அவ்வளவு உக்கிரமா இருக்குமோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன்மா. இப்ப உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரம்ம பிரயத்தனம்னு சொல்லுவாங்க, அதுக்கு மறு வார்த்தை சித்தார்த்து தான். எப்பேற்பட்ட விஷயத்தை என் பேரன் பண்ணிருக்கான். ஆமா பாட்டி, அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. வர வழியில டிராபிக்ல மாட்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 2 கோயிலுக்கும் போயிட்டு வந்தோமா, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டுமா? சரிப்பா, போ. சொன்ன மாதிரியே இவ முழுச குணமாய் வந்திருக்கா. இவளை விட்டுறக்கூடாது மனோ. இவளை மொத்தமா விட்டு துரத்தியே ஆகணும். துரத்துவோம், சீக்கிரமாவே துரத்துவோம். வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். ஆமா ஆமா. அம்மா, என்னடி ராணி, ஒரே அதிசயமா இருக்குது. ஒரே நல்ல தாடிகர் சரி பண்ணி கூட்டி வந்துட்டான். ஆமாக்கா, எனக்கே அதிசயமா தான் கேது. செத்து போன அந்த புள்ள மேல இவன் உயிரையே வச்சுக்கினுறான்.
பணக்காரங்க வீட்டுல பூவு பழம் வாசல்ல தொங்குற தோரண வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக்கா இருக்கும் தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல அன்பு பாசம்லாம் கொட்டி கிடக்குதுக்கா. முதல்ல நானே நம்பவே இல்லக்கா. அப்படியே என்ன பாத்துக்கின்னு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான்க்கா. மெய்யாலுமே அவன் நைட்டெல்லாம் ஒத்த நிமிஷம் கூட தூங்கவே இல்லக்கா. ஐயோ என்னாச்சு? வர வர உன் மனசு அந்த தாடிக்கார பக்கம் சாயரா போல இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முழுக்க முழுக்க நான் நன்றி உணர்ச்சியில் தான் சொல்லி இருக்கிறேன். போ. ரொம்ப அசதியா இருக்கும் போலகுது. தாடிக்கார இந்த பொருள்றானே. தாடிகாரனுக்கு கால் வலிக்குது போல. சரி, கால் அமுக்கி விடுவோம். என்னது? தாடிகாரன் பொசுகுன்னு கைய பிடிச்சிட்டான். நான் என்ன பண்ணிட்டோம்? நீ எனக்கு உயிர் பூமி. உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியுமா? நீ எப்பவும் நல்லா இருக்கணும் பூமி. I love you பூமி. I love you so much. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியலையே. என்ன நடந்திருக்கும்? தமன்னா, என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? சக்சஸ். சூப்பர். நான் போய் ஒரு விஷயத்தை விட்டுருவேனா? பக்காவா பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன நடக்குது? க்ளோனிங் சிம்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆஹா, தெரியலையே தமன்னா. என்ன மாமா, இது கூடவா தெரியாது? சரி சரி, புரியுற மாதிரி நானே சொல்றேன். ஒன்னும் கிடையாது. இங்க இருக்காளே பொம்மிங்கிற பேர்ல ஒருத்தி, அவ செல்போன்ல அந்த க்ளோனிங் சிம் கார்டு போட்டிருக்கேன். இனிமே அவ யார்கிட்ட என்ன விஷயம் பேசினாலும் அது நமக்கு கேட்கும்.